ஆரம்ப காலத்தில் இருந்த டயர்கள் வெள்ளை நிறத்திலிருந்து கருப்பு நிறத்திற்கு மாறியதற்கு முக்கிய காரணம் அதன் நீடித்துழைப்பு மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதுதான். ஆரம்பத்தில் டயர்கள் இயற்கை ரப்பரால் செய்யப்பட்டபோது அது பாலி நிறத்தைப் போல சற்று வெளிர் வெள்ளை அல்லது சாம்பல் நிறத்தில் இருந்தது. ரப்பருடன் கார்பன் பிளாக் என்ற வேதிப்பொருளை சேர்க்கும்போது டயர்களின் நிறம் கருப்பாக மாறுகிறது. இது வெறும் சாயம் அல்ல, இது டயரை பலப்படுத்தும் ஒரு மிக முக்கியமான மூலப்பொருள். அதிக நீடித்துழைப்பு மற்றும் வலிமை. கார்பன் பிளாக் சேர்ப்பது ரப்பரின் உராய்வு எதிர்ப்பை அதிகமாக்குகிறது. அதாவது சாலைகளில் ஓடும்போது டயர் சீக்கிரம் தேய்மானம் அடையாமல் அதிக நாட்கள் உழைக்கும். இது டயரின் வலிமையையும் அதிகரிக்கிறது. வண்டி ஓடும்போது டயரின் ட்ரேட் பகுதியில் அதிக வெப்பம் உண்டாகும். அந்த வெப்பத்தை டயரின் மற்ற பகுதிகளுக்கு கடத்தி பரவ செய்கிறது. இதனால் டயர் அதிக வெப்பமடைந்து உடைவதை தடுக்கிறது, மேலும் அதன் ஆயுளை நீட்டிக்கிறது. கார்பன் பிளாக் சூரியனின் யூவி கதிர்களிலிருந்து ரப்பரை பாதுகாக்கிறது. யூவி கதிர்கள் இல்லாமல் இருந்தால் ரப்பர் எளிதில் இறுகி வெளிசலடைந்து விரைவில் சேதமடையும். சுருக்கமாக சொன்னால், டயர்கள் நீடித்துழைக்காமல் சீக்கிரம் தேய்ந்து போகும் வெள்ளை நிறத்திலிருந்து அதிக ஆயுள், வலிமை மற்றும் பாதுகாப்பை தரும் கருப்பு நிறத்திற்கு மாறின.